எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் வலுப்பெறும் போதே அந்த ஜாதகர் வாழ்வில் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பணம், புகழ், பேர், அந்தஸ்து சம்பாதிக்கக்கூடியவரா வந்துருவாரு அப்படிங்கிறதுல ஒரு ஜோதிட விதி. இந்த மூணுல ஏதாவது ஒன்னாவது பலமா இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில அவர் ஏதோ ஒரு சூழலையாவது முட்டி மோதியாவது வெளியில வந்துருவாரு. இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, முட்டி மோதியாவது பெரிய ஆளாயிருவாரு. சாதாரண நிலையில ஆரம்ப காலத்துல இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காலத்துல அவரோட தன்னுடைய முயற்சியினால எப்படியாவது பெரிய ஆளாயிருவாரு. ஏதாவது ஒரு பாவம் நல்லா இருந்தா கூட இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதுதான் ஜோதிட விதி. இப்ப இந்த பாவம் என்னன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒருவருடைய ஜாதகத்துல 1, 5, 9ஆம் பாவங்கள் என்ன மாதிரியான தன்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 1ஆம் பாவம்ங்கிற பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்வில் எந்த விதமான கீழ்நிலையில் எந்த அடித்தட்டு நிலையில் அவன் இருந்தாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க, என்னால முடியலைங்க சுத்தமா இப்படி நாம இருந்தாலும் கூட அந்த நபருடைய லக்னம் 1வது பாவம் பலமா இருக்கும் பட்சத்தில், அந்த லக்னாதிபதி 1ஆம் பாவாதிபதி பலமா இருக்கும் பட்சத்துல என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில கண்டிப்பா அவன் பெரிய ஆளாயிருவான். முட்டி மோதின்னு சொன்னோம் பாத்தீங்களா, எங்கேயாவது முட்டி மோதி வெளியில அவன் பெரிய ஆளாயிருவான்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி சூழலில் தன்னை மாற்றிக்கொண்டு சில சுய முயற்சியின் அடிப்படையில வாழ்க்கையில யாரும் எனக்கு உதவி செய்யலைங்க, ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் நான் தான் காரணமா இருந்து என்னோட சுய முயற்சியில தான் நான் ஒவ்வொரு வெற்றியை அடைஞ்சிட்டு வரேன். இப்படி சொல்லக்கூடிய நபராக இந்த 1ஆம் அதிபதி வலுப்பெறும் போதோ அந்த பாவம் வலுப்பெறும் போதோ அந்த நபர் இருப்பார். எப்படியாவது நான் சுய முயற்சியில நான் தான் கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல இருந்து முன்னுக்கு வரேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் அந்த 1ஆம் பாவத்திற்கு உரித்தானதாகும் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வாழ்வில் இந்த 1ஆம் பாவம், இந்த 1ஆம் பாவாதிபதி எங்கெல்லாம் தொடர்பு கொள்றாரோ அது சார்ந்த விஷயங்கள்ல தான் இந்த அந்த ஜாதகர் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்க. இப்போ 1ஆம் பாவாதிபதி 1ஆம் இடத்துலயே இருக்காருன்னு வச்சுங்க, எப்படியாவது ஒரு பெரிய ஆளாயிருவாருன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு சூழலை ஒரு ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கூட ஏதோ ஒரு காலத்துல அவர் பெரிய ஆளாகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி 2ஆம் பாவத்தோடு தொடர்பு வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்னமோ லக்னாதிபதியோ பாவத்தோடு தொடர்பு ஏதோ ஒரு பாவம் அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகரை தான் அந்த பொருளாதாரங்களையும் சரி பொருளையும் சரி தேடி ஓடக்கூடிய நபரா மாறிடுவாரு. வாழ்க்கையில பணம், பொருள் இதை தேடி ஓடணும்டா, எப்படியாவது வாழ்க்கையில ஓடிய சம்பாரிச்சிடணும் இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த லக்னாதிபதியும் லக்ன பாவம் லக்னாதிபதியும் லக்ன பாவம் 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது 2ஆம் பாவாதிபதியோட தொடர்பு கொள்ளும் போதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் பாவத்தோடு ஒருத்தருக்கு லக்னமோ பாவாதிபதி தொடர்பு கொள்ளுதுன்னா இந்த திருமண காலங்கள்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சில முக்கியமான பாவங்களை தொடர்பு படுத்தி சொல்லிட்டே வர. 7ஆம் பாவத்தோட ஒருத்தருக்கு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருமண காலங்கள்ல இந்த மாப்பிள்ளை தான் பொண்ணை போய் பார்க்கணுமே தவிர அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளையை பார்க்காது. அதே மாதிரி இந்த பெண் ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணு தான் அந்த மாப்பிள்ளையை போய் தேடி போகக்கூடிய வாய்ப்பு வருமே தவிர அந்த மாப்பிள்ளை இந்த பெண்ணு தேடி வர மாட்டார். இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த லக்னம் பாவம் லக்னாதிபதியோ 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் சார்ந்த விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பார். வேற அந்த ஊர்ல ஒரு வேலை இருக்கு, வேற இந்த ஊர்ல ஒரு வேலை இருக்கு, இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த லக்னாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இப்ப புரியுதா? லக்னம்னா என்ன அப்படின்னா, லக்னம் எந்த அளவுக்கு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜாதகர் வாழ்வுல ஒரு சூழல்ல மேல வர முடியும். முட்டி மோதி மேல வராரு பார்த்தீங்களா, அந்த சூழல்ல வர முடியும். அடுத்து 5ஆம் இடம் என்று சொல்றேன் என்னன்னு கேட்டுங்க. 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது. வாழ்க்கையில ஒருத்தர் ஏன் சாதாரண, அதாவது சைக்கிள்ல ஒருத்தன் ஏன் போறான், ஒருத்தன் ஏன் கார்ல போறான், ஒருத்தன் ஏன் சைக்கிள்ல போறான், ஒருத்தன் ஏன் பென்ஸ் கார்ல போறான், இதற்கான வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. நம்மளுடைய பூர்வ ஜென்மத்துல நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவில சில கர்ம பலன்களை அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா. அந்த கர்ம பலன்களை பொறுத்து நமக்கு நன்மையோ தீமையோ ஏற்படுது. அது மாதிரி ஒருத்தன் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஒருத்தன் ஏன் நல்லா இருக்கான் இப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 5ஆம் பாவம் தான். நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஜென்மங்களுடைய பலன்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த 5வது பாவம்னு வச்சுங்களேன். வாழ்க்கையில நீங்க எந்த விதமான பலம் வாய்ந்த தெய்வங்களை வழிபட்டாலும் கூட நான் கூப்பிட்டோன்னே அந்த சாமி முன்னாடி நிற்குண்டா, பலன் சொல்லிட்டு போகுண்டா இப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு அந்த தெய்வம் சொல்லுவதற்கு அனுமதியும் அனுகிரகமும் தரக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் வச்சுக்கங்களேன். அப்படியாப்பட்ட குலதெய்வத்தை சொல்லக்கூடியது
இந்த 5வது பாவம். இந்த 5வது பாவத்துடைய தன்மைகள் இதுதான். இப்ப 5வது பாவம் நல்லா இருக்கும் பட்சத்துல, இந்த 5ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கும் பட்சத்துல, பலமா வலுத்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல பிரகாசமா எதிர்காலத்துல வரக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க. குழந்தைகளோட முன்னேற்றம் அபரிமிதமா இருக்கும். இந்த குழந்தைகள் நல்லா அந்த 5ஆம் பாவாதிபதி எந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ இந்த பாவத்தை சார்ந்து அந்த குழந்தைகள் தேடி போகக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுங்க. அதே மாதிரி அந்த 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வாழ்க்கையில எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தேடி கொடுத்துருவார் அந்த தந்தையார். வாழ்க்கையில அந்த குழந்தைகள் எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் அந்த குழந்தைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டே இருக்கும். குலதெய்வத்தோட அனுமதி அனுகிரகங்கள் நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். இந்த 5ஆம் பாவம் வலுத்தோடு ஜாதகத்துல இருக்கும் பட்சத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம பிற தெய்வங்களை வழிபடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பிற தெய்வங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லக்கூடியது. நம்ம ஒரு கோயில் வழிபாடு ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. நம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாகிய தந்தையாரை பற்றி சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். மனிதன் வாழ்க்கையில எதை வேணா இழந்துடலாம், எந்த இது வேணா இழந்துடலாம், ஆனா உன் நம்பிக்கை இழந்துடாத, உன் தன்னம்பிக்கை இழந்துடாது, இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அதை பற்றி சொல்லக்கூடிய நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடியது 9ஆம் பாவம் தான். இந்த மாதிரி இந்த 3 பாவங்களும் இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வாய்ந்த பாவங்கள். இந்த 9ஆம் பாவம்னே சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்களே, பணம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அப்ப 9ஆம் பாவம் ஒருத்தனுக்கு வலுத்து 9ஆம் அறிவு 9ஆம் இடத்துலயே இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் புகழ் அடைஞ்சே தருவான். அந்தஸ்து வாய்ப்புகள் பணம் புகழ் அந்தஸ்துகளை கண்டிப்பா வாழ்க்கையில் அடைஞ்சே தருவான்னு வச்சுக்கோங்க. இந்த 9ஆம் பாவாதிபதி எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ளுதோ அதன் மூலியமாக புகழ் அந்தஸ்துகளை அடையக்கூடிய நபர்களாக மாறிடுவான். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 9ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தோடு போய் ஒருத்தவங்க தொடர்பு கொள்ளுதுன்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இல்லையா. அப்ப தொழில் மூலியமாக புகழ் பணம் அந்தஸ்து இதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இப்போ 9ஆம் பாவாதிபதி 1ஆம் இடத்தோட சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அவன் செய்யக்கூடிய செயல் மூலியமாகவே அவனுக்கு வாழ்க்கையில புகழ் அந்தஸ்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா 1ஆம் இடம் லக்னம் அப்படிங்கிறதுனால அவன் செய்யக்கூடிய செயல் மூலியமாகவே அவனுக்கு வாழ்க்கையில அந்த புகழ் அந்தஸ்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடத்துல ஒருத்தருக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒன்னா அவர் கண்டிப்பா வாழ்க்கையில எப்படியாவது புகழ் அந்தஸ்து அடைஞ்சிருவாரு, அல்லது அவங்க அப்பா வருதாப்பா அவங்க அப்பா இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்க அவர் பையனா நீங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இப்ப இதுதான் 1 5 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்களுடைய பலன்கள்னு வச்சுக்கங்க. இப்போ ஏன் ஒரு சிலருக்கு இந்த பாவங்களோட இந்த புகழ் அந்தஸ்து பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவர்கள் சனி பகவானுடைய அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களாக, சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய அதிபதிகளாக இருக்கும் பொழுது அந்த நன்மைகள் நமக்கு கிடைப்பதில் சில தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ 1 5 9க்கு சனி பகவான் அந்த பாவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது அதன் அதிபதிகளுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில தடைகளும் தாமதங்களும் அதில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். அதே செவ்வாய் பகவானுக்கு இந்த 1 5 9 பாவங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது, அல்லது 1 5 9 இடங்களை செவ்வாய் பகவான் பார்வையிடும் பொழுது, அந்த அதிபதிகளை செவ்வாய் பகவான் பார்வையிடும் பொழுதும் அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது அந்த புகழ் அந்தஸ்துகள் கிடைக்காமல் போவதற்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதியோட தொடர்பு 1 5 9க்கு ஏற்படும் பொழுது, அந்த அதிபதிகளுக்கு ஏற்படும் பொழுதும் அதில் சில பிரச்சனைகளும் அது சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி அவருடைய தொடர்பு 1 5 9க்கு ஏற்படும் பொழுதும் அந்த அதிபதிகளுக்கு ஏற்படும் போதும் அதில் சில தடை தோல்வி அவமானங்களை, ஒரு புகழை தேடி மிகப்பெரிய இடத்துல ஓடுவான், ஒரு அந்தஸ்தை தேடி ஒரு பணத்தை தேடி மிகப்பெரிய அளவில் போகும்போது அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதுல சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த 8ஆம் அதிபதி 1 5 9 தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த அதிபதிகளோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும்னு வச்சுக்கலேன். 12ஆம் இடத்து அதிபதி இந்த 1 5 9களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, அல்லது அந்த அதிபதிகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்களா,
இப்போ பணத்தை தேடி ஓடும் பொழுது, இல்லை நான் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும்னு ஓடும்போது அது சார்ந்து விரயங்களை செஞ்சுக்கிட்டே ஓடுவான். இதை செஞ்சு அது கிடைச்சிரும்டா, அது 100 ரூபா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சா ஒரு 100 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக 200 ரூபா செலவு பண்ணி அது 100 ரூபாய் அடையக்கூடாது, தப்பு இல்லையா? அது அந்த மாதிரி சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது சார்ந்த விரயங்களை புகழ அடைவதற்காக ஏகப்பட்ட பணத்தை இந்த வகை செலவு பண்றது, இப்படிங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இதெல்லாம் ஏற்படும் போது அந்த நபர்களுக்கு அது, அந்த ஜாதகருக்கு அது பிரச்சனை தரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ராகு கேது பகவானுடைய ராகுவுடன் பாத்தீங்கன்னா 1, 5, 9ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருப்பது, 1, 5, 9 இடத்திற்கு ராகு பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது, அல்லது 1, 5 இடத்திற்கு கேது பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த அதிபதிகளோட கேது பகவான் தொடரும் பொழுது, அல்லது அந்த அதிபதிகள் பாத்தீங்கன்னா ராகு கேதுவோட நட்சத்திரத்துல போய் நிற்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள், அந்த புகழ் அந்தஸ்து கௌரவம், இது பணம் காசு இது சம்பாதிக்கிறலாம் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடியவராக வருவார். அதுதான், அதனாலதான் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி 1, 5, 9ஆம் பாவங்கள் வலுத்து இருந்தும் கூட சில இந்த மாதிரியான மைனஸ்கள் இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் ஒருவருடைய சுய ஜாதகம் கிடைக்கும் பட்சத்துல லக்னத்தின் அடிப்படையில எடுத்து பலன் சொல்லும் பொழுது அது ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நடக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு நல்ல திசை காலமா இருக்கும், ஒரு 5ஆம் அதிபதி திசை காலமா இருக்கும், 9ஆம் அதிபதி திசை காலமா இருக்கும், லக்னாதிபதி திசை காலமா இருக்கும், இருந்தும் கூட அவர் அந்த காலத்துல அந்த நன்மையை அடைய முடியாம இருக்கும். ஒரு ராகுவோட நட்சத்திரத்தில் நின்று, கேதுவோடைய நட்சத்திரத்தில் நின்று, 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் நின்று, சனி பகவானுடைய பார்வையில் அந்த திசை காலங்கள் இருந்து இப்படிலாம் இருந்து அந்த திசை காலங்கள் நடக்கும்பொழுது அது நன்மை தராமல் போவதற்கான காரணம் இதுதான். நான் சொல்லக்கூடிய பலன்லாம் அந்த பாதகத்தோடைய அந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தை எடுத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம ஒருவருடைய சுய ஜாதகம் கிடைக்கும் பட்சத்துல அவருடைய லக்னத்தின் அடிப்படையில அவருடைய கிரகங்களின் அடிப்படையில எடுத்து பலன் சொல்லும் பொழுது இன்னும் துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.